ஓகே. கடைசியா 2001ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்விவாத நான் பார்க்க வேணும் விளங்கப்படுத்தி விட்டான் செய்து கொண்டு விளக்கினேன். 2001ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்வி. பின்வரும் பந்துகளில் களியொலி இலைகளின் சில இயல்புகளும் மருத்துவ நிதானிப்பில் பயன்படுத்தப்படும் தொட்ட தொழில்நுட்ப முறை ஒன்றும் தரப்பட்டுள்ளது. இப்பந்திகளை கவனமாக வாசித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதுக. வாய்ச்சி பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஒருக்கா நானும் ஒருக்கா சொல்றேன் கவனி. இயங்கும் பொருள்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு டாக்டர் முறை முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது. மருத்துவத்துறையில் இத்தொழில்நுட்ப முறை செங்குருதி கலங்களின் அசைவை உண்ணாய்வு செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. வரைவிலக்கணத்துக்கு ஏற்ப களியோடி செய்ய வரைவிலக்கணத்துக்கு ஏற்ப களியோடி என்பது மனிதனின் கேழ்தகவு வீச்சு 20 தொடக்கம் 20 கிலோ ஹெர்ட்ஸுக்கு மேற்பட்டதான மீறல் 20 கிலோ ஹெர்ட்ஸிலும் கூடிய மீறலுடைய ஒளியாகும். இந்த களியொலி என்றது 20 கிலோ ஹெர்ட்ஸிலும் பெரிய மீறல் என்ற இயல்பான மனித காதால அதை கேட்க இயலாது. ஏன் 20 கிலோ ஹெர்ட்ஸிலும் கூடவா இருந்தா மனித காதுக்கு அது வலியை ஏற்படுத்தும். அதால கேட்க இயலாது. செறிவில காய்ச்சாலும் மீறல காய்ச்சாலும் 20 கிலோ ஹெர்ட்ஸிலும் கூடவா இருந்தா அந்த ஒளியை எங்களோட சிவப்பிர மின்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிர்வடியைக்க பெரிய மீறல் அதிர்வடியைக்க கிளியப்பாங்க. 20 கிலோ ஹெர்ட்ஸிலும் குறைஞ்ச மீறல் இருந்தா அதிர்வடை அந்த அதிர்வு குறைவா இருக்கும். அதிர்வடையாது. அப்ப அதுல உணர்ச்சி வராது. ஓகே. மருத்துவ பிரயோகங்களுக்கு பயன்படுத்தப்படும் மீறம் வழக்கமாக 1 மெகா ஹெர்ட்ஸுக்கும் 15 மெகா ஹெர்ட்ஸுக்கும் இடையிலே ஆகும். மருத்துவ துறைகளில் களியொலி அலைகளை பயன்படுத்துவதில் பல விசேட அனுகூலங்கள் உள்ளன. பயன்படுத்தப்படும் தாழ் செறிவு, அதாவது 0.1 வாட் மீட்டர் மைனஸ் உடம்பாக குறைந்த செறிவுகள் மனிதர்களில் எவ்வித சேர்த்து பாதகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எக்ஸ் கதிர்களைப் போலன்றி களியொலி அலைகள் மனித கலங்களில் உள்ள அணுக்களையோ மூலக்கூறுகளையோ அயனாக்குவதும் இல்லை. மேலும் சிறிய அளவிலான பொருட்களை கூட களியொலி திரைப்படைய செய்கின்றது. குருதிக்கல்லிலே குருதி பாய்ச்சலை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒழுங்கமைப்பு உரிகள் காணப்படுகின்றது. ஒன்று களியொலி ஊடுகடத்தல் அல்லது கண்டுபிடித்தல் உபாயம், இது அந்த டி என்று போடப்பட்டது. மற்றது களி இணைக்கும் செல் தோல் எஸ் என்றது, பி செங்குருதி கலன், ஆர் கதி பியில் இயங்கும் செங்குருதி கலன். மீறன் எஃப்டிஏ உடைய களியொலி அலைகளை டி ஊடுகடத்துகின்றது. எஃப்டி என்று மாற்றிக்கொள்வதைய அது குருதி களத்திலிருந்து சரிப்படைந்த பின்னர் அந்த அலைகளை மீறன் பெற்றுக் கொள்கின்றது. தீட்டா என்பது களியொலி கட்டைக்கும் குருதிக்களம் செல்லும் பாதைக்கும் இடையே உள்ள ஒரு கோணமாகும். மருத்துவத்தில் எஃப்ஆர் மைனஸ் எஃப்டி என்பது டொப்பர் மீறன் எஃப்டி எனப்படும். இந்த எஃப்டிக்குரிய சமன்பாடு 2FTV cos θ என எழுதலாம். இங்கு U ஆனது மெல்லியத்தில் களியொலி அலைகளும் கதியாகும். மனித மெல்லியத்துக்கு U பெரும்பாலும் மாறிலியாக இருக்கும் அதே வேளை அதன் பெருமானம் 1500 மீட்டர் பெர் செகண்ட் ஆகும். வழியிலே களியொலி அலைகளின் கதி ஏறத்தாழ 300 மீட்டர் பெர் செகண்டாக இருக்கும் அதே வேளை மெல்லிலயம் ஆகியவற்றின் நடத்திகளும் போதிய அளவில் வேறுபட்டவை. எனவே படும் களியொலி சக்தியில் ஏறத்தாழ 99% வழி தோல்டைமுகத்தினால் திரைக்க செய்யப்படுகின்றது. சோதனையை நிறைவேற்றும் போது இதனை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த ஜெல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப இதுல அன்றைக்கு இதுல விஷயம் விளங்கப்படுகிறது. இதுல மேல வாரது தோல், கீழே வாரது செங்குருதி கலந்துக்குள்ள இருக்கிற குருதி கிழனுக்கு இருக்கிற செங்குருதி கலம். சரியா? இந்த செங்குருதி கலம் என்ன வேகத்துல இயங்குதுன்னா வி என்ற வேகத்துல இங்காலத்து தெரியுது. வி வேகத்துல இயங்குது. இதுக்குள்ள இருக்கிறது குருதி. இதுதான் அந்த ஆர்பிசி. இப்ப இந்த திசையில தான் என்ன செய்யப்படுது சொன்னா அலை அனுப்பப்படுது. இந்த திசையில அலை அனுப்புறோம். இந்த அலை அனுப்பிக்க ரைட்டா, இந்த அலை இதுல அனுப்ப போறோம். என்ன மீறனுடைய அலை அனுப்பப்படுதுன்னு சொன்னா எஃப்டி என்ற மீறனுடைய அலை அனுப்பப்படுது. எஃப்டி என்ற மீறனுடைய அலை அனுப்பிக்க இந்த அலை இந்த செங்குருதி களத்துல வந்து படும்போது இருக்கிற மீறன வருமானம் எஃப் டேஸ். அப்ப தெருக்கேக்கு இருக்கிற மீறன வருமானம் என்ன இருக்கும்? எஃப் டேஸா இருக்கும். ஆனா திரும்பி இங்க வார மீறன வருமானம் சொல்லப்படுது எஃப் ஆர். திரும்பி வந்த மீறன் எஃப் ஆர். எஃப் டேஸ்ல பட்டா தெரிச்சு போற மீறன் எஃப் ஆர். இங்க வார கதியின வருமானம், இளையங்களில வார கதியின வருமானம் உனக்கு தேவைப்படுது ஜூ ஆளுக்கட்டா. சரியா? இளையத்துல வார கதியின வருமானம் சொல்லப்படுது ஜூ. இளையங்கள்ல என்ன வளமையா ஜூவன பிரமாணம் தசையில ஜூவன பிரமாணம் 1500 மீட்டர் பெர் செகண்ட். ஆனா வழியில அந்த ஜூவன பிரமாணம் 300 மீட்டர் பெர் செகண்ட். ஏன்? இது களியொலி.
சரியா? சவுண்டா இருந்தா தான் 340 மீட்டர் per செகண்டா இருக்கும் வழியில. ஊடகங்களுக்கு போய்க்கு கொஞ்சம் வேகம் கூடி இருக்கும். இது களியொலி, அதாவது பொறிமுறையால தான் சவுண்ட் தான். ஆனா மனுஷன் காதுக்கு கேட்க இயலாத சவுண்ட். ஓகே. இது மின்காந்தலையா இருந்திருந்தா உனக்கு தெரியும், அது 3-10 இருக்கும் வழியில. ஊடகங்களுக்கு அதிலும் பார்க்க வேகம் குறையும். இது பொறிமுறை இலைன்றதால வழியில விடுற வேகத்திலும் பார்க்க ஊடகங்களுக்கு வேகம் கூடவா இருக்குது. ஏன்னா பொறிமுறை இலைக்கு ஊடகம் இருந்தா தான் வேகம் கூடவா இருக்கும். வழியில 300 மீட்டர் per செகண்டா இருக்குது. இளையங்களுக்குள்ள வந்து ஊடகம் பண்றதால வேகம் கூடவா இருக்கு, இவ்வளவா இருக்குது, 1500 இருக்குது. எல்லாம் பந்திலேயே அவன் சொல்லிட்டாங்க நிறைய விஷயம். இப்போ ஒவ்வொரு கேள்வியா பார்த்து கொண்டு போவோம். ஒரு கேள்வியா பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார், சின்ன கேள்விதான். மனிதனின் சாதாரண கேழ்தகவு வீச்சு பந்திலே இருக்குது, பார்த்துருவா. என்ன வீச்சு? 20 கேட்ஸ் இருக்கும். 20 கிலோ கேட்ஸ் கிடைக்குமா இருக்கும். 20 கேட்ஸ் இருக்கும், 20 கிலோ கேட்ஸ் கிடைக்கும். இரண்டாவது, மருத்துவ நிதானிப்பின் போது களியொலி இலைகளை பயன்படுத்துவது 2 பிரதான அனுகூலங்கள். களியொலியின் பிரதான அனுகூலம் பண்றது நீங்க விஞ்ஞானி மாதிரி யோசிச்சு எழுத தேவையில்லை, பந்திலே கிடக்குது எல்லாம். ஒரு பந்தியை வாட்டி பார்த்தா பந்திலே கிடக்குது. எங்க கிடக்குண்டா இது பயன்படுத்தப்படும் களியொலியின் தாழ் சரிவு கற்றைகள் மனிதர்களில் எவ்வித சேதத்தையோ பாதகமான பக்க விளைவுகளையோ ஏற்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. எக்ஸ் கதிர்களைப் போலன்றி களியொலி அலைகள் மனித கலங்களில் உள்ள அணுக்களையோ மூலக்கூறுகளையோ அயனாக்குவதில்லை. மேலும் சிறிய அளவிலான பொருட்களில் கூட களியொலிகள் பட்டு தெளிப்படைய செய்கின்றது. இதனால் களியொலியை கூட பயன்படுத்துறோம். அதன் அனுகூலம் என்னன்னு கேட்டா அதை அப்படியே பார்த்து எழுதி விட்டா சரி, ஒப்பி பண்ணி பேஸ் பண்ற மாதிரி தான் விஷயம். சரியா? பந்தில இருக்குது. அப்ப அந்த பந்தில் நடக்கிற விஷயத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா சரி, இதுல பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சி பாட்டை பாருங்க. சி பாட், இது ஏ பாட், இது பி பாட், சி பாட்டை பார்த்துக்கொள். சி பாட், களியொலி நெட்டாங்கலையா குறுக்கலையா? களியொலி பொறிமுறை அலை, அதாவது வந்து இந்த நெட்டாங்கலை என்ன சவுண்ட். சரியா? களியொலி என்றது வந்து ஒரு நெட்டாங்கலை, என்ன சவுண்ட் என்றதால நெட்டாங்கலை. பொறிமுறை அலையில வர நெட்டாங்கலை தான் களியொலி. ஒலிக்கும் களியொலிக்கும் இடையே உள்ள பிரதான வேறுபாடு, ஒலி என்றது இயல்பான மனித காதால கேட்கலாம், ஆனா களியொலியை கேட்க இயலாது. என்ன மீறி நம்பிட்டு அதுக்குள்ள வராது. ஒலியை கேட்கலாம், களியொலியை கேட்க இயலாது. சரியா? அடுத்தது ஈ பாட், களியொலி மின்காந்தலையா? உமது விடைக்குரிய காரணம். களியொலி மின்காந்தலை இல்லை. சிம்பிளா எழுதி கொள்ளலாம் விளக்கம். மின்காந்தலையா இருந்தா வெற்றிடத்துல வேகம் என்ன இருக்கணும்? 3-10 இருக்கணும். ஆனா இது இந்த வெற்றிடத்துல வேகம் என்ன? 300. அப்ப இது மின்காந்தலை இல்லை. அல்லது மின்காந்தலையா இருந்தா செலுத்தப்படுறதுக்கு ஊடகம் அவசியம் இல்லை, இது கூட தேவைன்னு எழுதலாம். அதாவது மின்காந்தலைக்கு இருக்கிற இயல்பு இதுக்கு இல்லைன்னு இருக்காலும் சரி. அல்லது பந்தில இருக்கிற விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். பந்தில இருக்குது, இதுக்குரிய வேகம் வழியில 300 மீட்டர் per செகண்ட். ஆனா மின்காந்தலையா இருந்தா வேகம் என்ன இருந்திருக்கும்? 3-18 மீட்டர் per செகண்டா இருக்கும். அதாவது மின்காந்தலை இல்லைன்னு எழுதலாம். ஓகேவா? அல்லது மின்காந்தலைன்னு சொன்னா எல்லாமே குறுக்கலையா இருக்கும். இது குறுக்கலையா? இல்லை, நெட்டாங்கலை. அதெல்லாம் எழுதி கொள்ளலாம். அப்ப களியொலி மின்காந்தலையா? இல்லை. விடைக்குரிய காரணம் இதன் வேகம் வெற்றிடத்தில் 3-18 இல்லை. அல்லது இது ஒரு நெட்டாங்கலை, அல்லது இது ஒரு பொறிமுறை அலை, இது செலுத்தப்படுவதற்கு ஊடகம் தேவை. நிறைய எழுதலாம். மின்காந்தலை இல்லை என்றது. எஃப் வாட், மனித வெள்ளையத்தில் மீண்டும் 15 மெகா ஹெர்ட்ஸ் உடைய களியொலி அலைகளின் நீளத்தை கணிக்கட்டும். அலைநீளத்தை, நீளம் இல்லை, அலைநீளம். எத்தனாவது கேள்வி? எஃப் பகுதியில முதலாவது கேள்வி. எஃப் பகுதியில முதலாவது கேள்வி. எந்த அலைக்கு நாங்க என்ன போடலாம்னா வி சமன் எஃப் லெம்டான்னு சமன்பாடு போடலாம். உன்னை இப்ப கேட்டது லெம்டா. லெம்டாக்கு என்ன போடலாம்னா வி ஓவர் எஃப். வியில பிரமாணம் மெல்லிலயத்துல வியில பிரமாணம் தான் எழுதப்பட்டது. எவ்வளவு? 1500 மீட்டர் செகண்ட் -1. எஃப்ன்ற பிரமாணம் தரப்பட்டிருக்கிறது எவ்வளவு? 15 மெகா ஹெர்ட்ஸ். 15 மெகாண்டா 14, ஹெர்ட்ஸ்ண்டா செகண்ட் -1. செகண்ட் -1 செகண்ட் -1 பட்டுப்பட்டா விட மீட்டர்ல வரும். 15ஐயும் 15ஐயும் பட்டி விடலாம், மேல 100 பேரும். 16ஐயும் 100ஐயும் பட்டினா கீழே 14 பேரும். 14 மேல கொண்டு போனா 1-10 மீட்டர். ஓகே, 1-10 மீட்டர் அரைநீளம். அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, சிறிய பொருள்களிலிருந்து களியொலி ஏன் திரைப்படைகின்றது என்பதற்கு ஒரு காரணம். இப்ப லெம்டாண்ட பிரமாணம் குறைவா இருக்கிறதால அந்த சின்ன பொருட்கள்ல கூட பட்டு திரைப்படையும். அதாவது சிறிய பொருட்களோட இதன் அலைநீளம் ஒப்பிடக்கூடியதாக இருப்பதால் சிறிய பொருட்களிலும் களியொலி பட்டு திரைப்படைகின்றது. இந்த லெம்டா வச்சு விளக்கம் கொடுத்தா சரி. சிறிய பொருட்களுடன் இதன் அலைநீளம் ஒப்பிடப்படக்கூடியதாக இருப்பதால்
சிறிய பொருட்கள் இருந்து கூட திரைப்படைகின்றது என்ன சரி ஜி பார்ட் வெளியே பார்ப்போம். ஓகேவா? ஜி பார்ட் பந்திகளிலே தரப்பட்டுள்ள FDக்கான சூத்திரத்தை பெறுவதற்கு பின்வரும் படிமுறைகளை பயன்படுத்துக. FDக்கான சூத்திரம் சரியா? FDக்கான சூத்திரம் இது 2001ஆம் ஆண்டு வந்த எஸ்ஐக்கள் செய்து கொண்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு வந்து சவுண்ட்ல வந்து எஸ்ஐ எத்தனாவது எஸ்ஐ பழமையா சவுண்ட்ல வர 2001ஆம் ஆண்டு எஸ்ஐகள். பந்திகளுடைய தரப்பட்டுள்ள FDக்கான சூத்திரத்தை பெறுவதற்கு பின்வரும் படிமுறைகளை பயன்படுத்துக. அதுல முதலாவது கேள்வி உபாயம் Tயின் திசை வழியே உள்ள செங்குருதி கலம் ஆரின் வேகத்தின் கூறு. T என்று சொல்றது வந்து அவனுடைய டிவைஸர் தான் T என்று சொல்லப்பட்டது. அந்த அலையை அனுப்புற முதல் தான் T. அவ இந்த V என்ற பெருமானத்தை கோணத்தோட சேர்த்து பிரிக்குமா அந்த என்ன பெருமானம் தான் உனக்கு திறப்பட்டிருக்குது. இந்த டிவைஸ் பொருத்தப்பட்ட கோணம் என்ன கோணம்னு திறப்படுதோ அதே கோணம் தான் இங்க வர இந்த இடம் கோணமா இருக்கணும். இல்ல ஒத்த கோணமா இருக்கும். டீட்டா இது டீட்டான்னு இது டீட்டா. அவ இந்த வேகத்தை கோணத்தோட சேர்த்து பிரிக்கா அது என்ன பிரமாணம் வரும்? V cos டீட்டா. கோணத்தோட சேர்த்து பிரிக்கிற பிரமாணம் V cos டீட்டா. கோணத்தை விட்டு விலத்தி பிரிச்சா V sin டீட்டா. அப்ப அந்த டிவைஸ் வழியே வர வேகத்தின் பிரமாணம் கேட்டா V cos டீட்டா. T திசை வழியே உள்ள செங்குருதிக்கெல்லாம் மாறின் வேகத்தின் ஒரு V cos டீட்டா. அதுல இரண்டாவது உபாயத்தை ஒரு நிலையான முதலாகவும் செங்குருதி கலத்தை இயங்கும் நோக்குண்டாகவும் கொண்டு களத்தினால் கண்டுபிடிக்கப்படும் மீறன் F' கோவையை FT V U theta ஆகியவற்றின் சார்ந்ததுதான். ஓகே, இரண்டாவது கேள்வி F' கோவையானவன் F' கோவைன்னா B' lambda dash மாதிரி போடுறோம். இப்ப இதுதான் அவதானி. இது செங்குருதிக்கலம் அவதானி. இது ஒளி முதல் அவதானி V cos thetaன்ற வேகத்தோட முதல்ல நோக்கி இயங்குறார். நோக்கி இயங்கினா மேல வார வேகம் கூட்டுப்படணும். இப்ப மேல வார வேகம் என்ன இருக்கணும்? U plus V cos thetaன்ற மாதிரி வரும். U plus V cos theta. Uன்றது மெல்லிடத்துல வார அலையில வேகம். அதற்கு லெம்டாக்கு என்ன போடலாம்னா 2 over F. இவர் பிறப்பிக்கிற ஒரு நேர்பாதை என்ன சொல்லப்பட்டிருக்கு? FT. 2 over FT என்று வரும். அந்த FT-யை கொண்டு வந்து குறுக்க வெளிக்கி விட்டா அது F' கோவையா F'. சரியா? FT என்றது பிறப்பிக்கிற முறை. மூன்றாவது கேள்வியை பார். சரியா? மூன்றாவது கேள்வி இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுட்டோம். மூன்றாவது கேள்வி இப்போது முருகன் F' உடைய சைகளை காணுகின்ற இயங்கும் முதலாக கலத்தை கருதுக. இதிலிருந்து F'-க்கான கோவையை F' V U theta ஆகியவற்றின் சார்படுது. இப்ப இவர ஒளி முதலாகும். இதை செங்குருதி கலத்தை ஒளி முதலாகும். இது அவதானியா எடுத்து இவருக்கு திரும்பி வர முருகன் தான் FR. அந்த FR-க்கான கோவை தான் இப்ப நீ எழுதணும். அப்படியா இருந்தா இப்ப FR-க்கான கோவைக்கு நான் போடுறேன் V' lambda dash. V' lambda dash. V' மாற்றம் பெறாது. ஏனென்றா இப்ப இயங்க போறது ஒளி முதல் செங்குருதி கலம் தான் முதல். ஒளி முதல் தான் நோக்கி இயங்குது. இது அவதானி. அவதானி இயங்கியது. அவ அவதானி இயங்கியா இருந்து மேலவார பிரமாணம் ஜூ அண்டே வரும். ஒளி முதல் நோக்கி இயங்கினா லெம்டா குறைவா இருக்கணும். இப்ப கீழே வார பிரமாணம் கழிவிட ஓடும். ஜூ மைனஸ் V cos theta-வை கழிக்க ஓடும். அது இப்ப பிறப்பிக்கிற முறை F'. அந்த F' கொண்டு குறுக்க விற்க ஓடும். இந்த செங்குருதி கலம் பிறப்பிக்கிற முறை F'. அந்த F' கொண்டு குறுக்க விரிக்கிறோம். இதே ஃபாருக்கான கோவை. ஓகேவா? திரும்பி வந்த கோவை F'-க்கான கோவை. இதில் என்ன மேற்குறித்த இரண்டு கோவைகளையும் ஒன்று சேர்த்து FD பிரமாணம் அதாவது FR மைனஸ் FT பிரமாணம் 2FT V cos theta 2 மைனஸ் V cos theta என்னும் கோவையை பெறுக. தேவையண்டா U பிரமாணம் V பிரமாணத்திலும் பார்க்க 2 அதிகமா இருந்தா நாங்க U மைனஸ் V cos theta-வுக்கு U வைக்கலாமா? ஓகே,
அவையில் நீங்க காண வேண்டியது FD க்கான கோவை, அதாவது அனுப்பி மீறல். அந்த FD க்கான கோவை என்றது வந்த பெருமானம் F இருந்து அனுப்பின பெருமானம் FT கழிக்கவும். இவருக்கு திரும்பி வந்த மீறல் தான் FR. இவர் அனுப்பின பெருமானம் FT. FR தான் கூட வேற, FT கூட வேற. இந்த ஆரம்பத்திலே இவர் FT என்ற மீறன் அனுப்பிக்க செங்குருதிக்கெல்லாம் நோக்கியது. அவையோட பருவ மீறன் கூட வேற இருக்கும் F டேஷ். திருப்பி F டேஷ் என்ற மீறனை பிறப்பிச்சு கொண்டு இவர் நோக்கித்தான் இயங்கி FR அனுப்புறாங்க. அப்ப FR இன்னும் கூட வேற. அப்ப FT பாக்க FR மிக மிக கூட வேற இருக்கும். அடிப்படுறது பெருசுல இருந்து சின்ன கிடைக்கும். சரியா? இப்ப பாருங்க FR-க்கு தான் என்ன போடலாம்? U-வின் கீழ் U மைனஸ் V cos theta. U-வின் கீழ் U மைனஸ் V cos theta. இன்டு என்ன போடலாம்? F டேஷ் இன்டு F டேஷ். F டேஷ்க்கு என்ன போடலாம்டா? இந்த கோவையை போடலாம். என்ன கோவை? U பிளஸ் V cos theta. U பிளஸ் V cos theta-வின் கீழ் U இன்டு என்ன வரும்? FT என்று வரும். அதிலே இருந்து FT கிடைக்கும். இதுல வர FT வரும். இப்ப இதுல வர ஜூ என்ற பிரமாணம், இதுல வர ஜூ என்ற பிரமாணம் பட்டுப்படுறது. FT என்ன செய்யலாம்டா? பொதுவெடுத்து விடலாம். FT-யை பொதுவெடுத்து விட்டா பிராக்கெட்டுக்கு U பிளஸ் V cos theta அதன் கீழ் U மைனஸ் V cos theta மைனஸ் 1 என்ற மாதிரி வரும். இந்த FT பொதுவெடுத்தாச்சு மைனஸ் 1. இப்ப இதுக்கும் என்ன போசியா இருக்கும்னா U மைனஸ் V cos theta தான் போசி. இப்போ முன்னுக்கு FT என்ற பிரமாணம் அப்படியே இருக்கட்டும். கீழே U மைனஸ் V cos theta என்ற பிரமாணம் தான் போசி. U மைனஸ் V cos theta போசியா இருக்கும். மேல வாரது U பிளஸ் V cos theta வரும். U பிளஸ் V cos theta. இப்ப இந்த மைனஸ் 1-ஆல இவரை பெருக்கினா மைனஸ் U சக V cos theta மாதிரி வரும். சரியா? சக V cos theta. அப்ப இதுல வர மைனஸ் ஜூம், இதுல வர பிளஸ் ஜூம் இல்லாம போயிடும். ஓகேவா? V cos theta-வும் V cos theta-வும் கூட்டுப்படும். அப்ப மேல 2V cos theta-ன்னு வரும். அதோட FT என்ற பிரமாணம் வரும். சரியா? இங்க நடந்தது அப்படியே வேற. அப்ப FD-க்கான கோவை எப்படி வரும்னு சொன்னா, FD-க்கான கோவை எப்படி வந்து சேரும்டா? கீழவார பிரமாணம் U மைனஸ் V cos theta. U மைனஸ் V cos theta. மேலவார பிரமாணம் 2V cos theta வரும். 2V cos theta வரும். அப்படியே முன்னுக்கு FT இருக்கு. இந்த கோவையை தான் நிர்வகிச்சு கேட்டிருந்தது. ஆனா அதை சொல்லப்பட்டிருக்குது ஜூவோட ஒப்படைக்கு V மைனஸ் cos theta குறைவுன்னு சொன்னான். ஜூவோட ஒப்படைக்கு V cos theta பிரமாணம் குறைவா இருக்குதா இருந்தா கீழவார பிரமாணத்துக்கு நீ ஜூ அடைய விடலாம். சோ FD-க்கான கோவை கடைசியில் எப்படி வரும்? 2V cos theta அதன் கீழ் U இன்டு FT என்று போட்டுக்கொள்ளலாம். சரியா? 2V cos theta U இன்டு FT என்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அவன் தந்த கோவை வரும் அதே மாதிரி. நோட் பண்ணுவா.
ரைட். H part கேள்வி. FT பிரமாணம் 15 மெகா ஹெர்ட்ஸிற்கும் FT ஆனது 8 கிலோ ஹெர்ட்ஸ் என காணப்பட்டதா செங்குருதி களத்தின் கதி V ஐ கணிக்க தீட்டா ஆனது 10 பாகை என கொள்க. இப்ப தீட்டான பிரமாணம் 10 பாகைன்னா தீட்டா சமன் 10க்கு நாங்க மட்டுமட்டா கொஸ் 10 பிரமாணம் 1 வேற போடலாம் அல்லவா? ரைட். இப்ப எடுத்த சமன்பாடுல பிரதிரூபமா இருந்தா V ன்ற பிரமாணத்தை காணலாம். போல வேவர் நாங்க எடுத்த சமன்பாடு FD சமன் 2V cos theta 2V cos theta இன் கீழ் Q into FT. இப்ப FD ன்ற பிரமாணம் தரப்பட்டிருக்கு 8 கிலோ ஹெர்ட்ஸ். அதாவது மெஸ் இரவுல பிரதிரூபமா இருந்தா 8 தர 13 அது சமன் 10 into V தான் காணவும் தீட்டான பிரமாணம் cos 10 பாகை கீழே Q ன்ற பிரமாணம் தெரியும் எங்களுக்கு 1500 பந்திலே தரப்பட்டிருக்குது. FT ன்ற பிரமாணம் தரப்பட்டிருக்கு 15 மெகா ஹெர்ட்ஸ். 15 தர 14 மெகான்னு சொன்னா 16 15 தர 16. இப்ப இதுல வார 15ஐயும் இதுல வார 15ஐயும் பட்டி இந்த ரெண்டு செயலையும் இதுல வார 2 செயலையும் பட்டினா இதுல எவ்வளவு ஆயிரும் 14 நீங்கும். இதுல 14 நீங்கும். இதுல வார 13ஐயும் இதுல வார 14ஐயும் பட்டினா ஒரு 10 மிச்சமா இருக்கு. ஓகேவா? இந்த 2ஐயும் இந்த 8ஐயும் பட்டினா இதுல 4 வரும். அந்த 10 கொண்டு நீங்கால பிரிச்சிருக்கணும். கொஸ் 10 பிரமாணம் தங்களவா 1 போட்டுக்கலாம். வீண்ட பிரமாணம் எவ்வளவு வரும் 0.4 மீட்டர் செகண்ட் மைனஸ் வீண்ட பிரமாணம் 0.4 கொஸ் 10க்கு நீங்க அல்லவா 1 மேல இருக்கலாம். என்ன கொஸ் 0.1 கொஸ் 10 பிரமாணத்தை அல்லவா 1 மேல போட்டு கொள்ளலாம். ஐபாட் தீட்டாவை இயன்ற வரைக்கும் சிறிய பிரமாணம் ஒன்றில் பேணுதல் ஏன் உகந்தது என்ன விளக்கு தீட்டாவின பிரமாணம் ஏனண்டா இங்க தீட்டான்னு சொல்றது டிவைஸுக்கும் தோலுக்கும் விடப்பட போகணும். அப்ப தீட்டான பிரமாணம் குறைவா இருந்தா தான் FD பிரமாணம் கூட வரும். ஏனென்றா தீட்டான பிரமாணம் 90 பாகியா இருந்திருந்தா 90 பிரமாணம் என்ன போயிருக்கும் 90 பாய்க்குரிய பிரமாணம் 0 வந்திருக்கு. தீட்டாவா நீங்க 90 எடுத்திருந்தா இந்த டிவைஸை இந்த மாதிரி நிலைக்கு தான் பொருத்தி விட்டுருந்தா இதுல தீட்டான பிரமாணம் 90 வந்தா இதுல வர 90 0 வந்தா இவ்வளவு பிரமாணம் 0 ஆயிரும். அப்ப FDயும் 0 வந்துருக்கு. அடிப்பு மீற வித்தியாசம். அப்ப தீட்டான பிரமாணம் குறைவா இருந்தா தான் FD பிரமாணம் கூடவா வரும். FD பிரமாணம் கூடவா இருந்தா தான் நாங்க V இலகுவா கணிக்கலாம். இப்ப தீட்டாவை இயன்ற வரைக்கும் சிறிய பெருமானம் ஒன்றில் பேணுதல் ஏன் உகந்தது என்றா FDக்கு உயர்வு பெருமானத்தை பெறுவதற்கு உயர் பெருமானத்தை பெறுவதற்கு G இணைக்கும் செல் G-ஐ பயன்படுத்துவதன் நோக்கம் யாது? அது பந்திலே இருக்குது. இணைக்கும் செல்ன்றது ஜெல். இந்த டிவைஸோட தோலுக்கு இடையில ஜெல் போடுறதுக்கான காரணம் இந்த உபாயத்தால பிறப்பிக்கப்படுறால வலி தோல் இடைமுகத்தில திரிப்படைவதை தவிர்ப்பேன். சரியா? வலி தோல் இடைமுகத்தில் அந்த களியொலியலை தெரிப்படைவதை தவிர்ப்பதற்கு வலி தோல் இடைமுகத்தில் களியொலியலை தெரிப்படைவதை தவிர்ப்பதற்கு வலி தோல் இடைமுகத்தில் களியொலியலை தெரிப்படைவதை தவிர்ப்பதற்கு இப்ப அடுத்தது 2006ஆம் ஆண்டு கூடிய இசை கேள்வி. 2006ஆம் ஆண்டு 2வது இசை கேள்வி. டியூட்ல 3வது இசை கேள்வியா இருக்கு. பாருங்க டியூட்ல இருக்கிற 3வது இசை.
தொகுப்பில் இருக்கிற 3வது எஸ்ஏ 2006ஆம் ஆண்டு எஸ்ஏ. ஒரு திரவத்தின் மேற்பரப்பில் திசையில் இயங்கும் குற்றியலைகள் உருவில் காணப்படுகின்றன. மேற்பரப்பில் உள்ள திரவம் ஒரு இலைக்குத்து திசையில் எளிமைய இயக்கத்தை ஆற்றுகின்றது. அலையின் செலுத்துகையின் விளைவாக திரவ மேற்பரப்பின் ஒரு குறித்த இடத்தில் உள்ள இலைக்குத்து இயக்கத்தை பரிசீலிப்பதற்காக திரவ மேற்பரப்புக்கு மேலே ஒரு நிலையான ஒளிமுதல் அல்லது உணரி வைக்கப்பட்டுள்ளது. ஒளிமுதல் தான் உணரியும் அதுதான். அந்த ஒளியை பிறப்பிக்கும் நேரம் வெற ஒளியையும் உணரும் சென்சவன் வெற ஒளியையும் உணரக்கூடிய மாதிரி இருக்கு. ஒளி முதல் உருவில் காணப்படுகின்றவாறு ஒளிச்செய்களை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி அனுப்புகின்றது. அலையின் திரவ மேற்பரப்பிலிருந்து தெரித்த சைகையானது உணரியினால் உணரப்படுகின்றது. உணரியானது ஒளி முதலினால் காணப்படுகின்ற அலைகளினாலும் திரவ மேற்பரப்பிலிருந்து தெரித்த பின்னர் கிடைக்கும் அலைகளினாலும் உண்டாக்கப்படும் அடிப்புகளின் மீறனை துணியவும் தக்கது. முதலினால் உண்டாக்கப்படும் ஒளி அலைகளின் மீறன் அது 680 கிலோஹெர்ட்ஸா மாற்றி போடும். இதால் அனுப்பப்படுற மீறன பிரமாணம் 680 கிலோஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் இல்ல, 680 கிலோஹெர்ட்ஸ் அனுப்புற மீறன் 680 கிலோஹெர்ட்ஸ். வழியில் ஒளியின் கதி 340 மீட்டர் பெர் செகண்ட். ஏபார் உருவில் காணப்படும் எத்தானத்தில் ஏயா அல்லது பியா திரவ மேற்பரப்பின் கதி இழிவேறு. இதில் ஒரு எளிமைய சேர்க்கத்தை ஆட்டிக்கொண்டுதான் அந்த திரவ மேற்பரப்பு இருக்கும். எளிமைய சேர்க்கின்ற நிகழ்த்திற திரவ மேற்பரப்பு இயங்க போதா இருந்தா எதுல வேகம் இழிவா இருக்கும் கேட்டா எளிமைய சேர்க்கத்தில கனநிலை ஓய்வு தானத்துல என்னவா இருக்கும்டா வேகத்தின் பெருமானம் குறையும், பூஜ்ஜியமா இருக்கும். இயக்க மையத்துல என்னவா இருக்கணும், வேகத்தின் பெருமானம் மேக்சிமம். அப்ப இதுல கேட்டது உருவில் காணப்படும் எத்தானத்தில் திரவ மேற்பரப்பின் கதி இழிவாகும்டா பியில. இந்த பி தான் கனநிலை ஓய்வு தானம். இப்ப பியில பூஜ்ஜியமா இருக்கும், ஏயில என்னவா இருக்கும்டா வேகம் மேக்சிமம். திரவ மேற்பரப்பின் எளிமையை செய்யத்தளவாறு இந்த மாதிரி இலையதா இருந்தா வேகம் கூடினிடம் அலைவு மையம், வேகம் குறைஞ்சிடம் கனநிலை ஓய்வுத்தானம், அது பி. திரவ மேற்பரப்பின் கதி இழிவாக இருக்கும் கணத்தில் திரைத்த அலைகளின் மீறன் அதுக்கு நீ நிறைய யோசிக்க தேவையில்லை. ஏன் இவற்றை வேகம் பூஜ்ஜியம் என்றா ஒளி முதலும் இயங்கையில. ஒளி முதலும் இயங்கையில இப்ப திரவ மேற்பரப்பு தான் அவதானி. அவ திரவ மேற்பரப்பும் இயங்கையில. அப்ப இது அனுப்புற மீறனையே இவருக்கு வந்து சேர்ந்திருக்கும். தெருக்கிச்சு போற மீறணும் அதே ஒரு நேரம் இந்த இயங்கி 2 பேரும் இயங்கியல் ஒன்று சார்பா ஒன்று இயங்கினா தானேடாப்பா மீறன் கூட குறையவே எல்லாம். அப்ப இவர் அனுப்புற மீறனும் இவருக்கு வந்து சேர்ந்த மீறனும் சமன். கிட்ட வேகம் பூஜ்ஜியமா இருக்கேக்கு அப்ப தெரிச்சு போன மீறனும் அதே மீறன் தான். அப்ப பியில இருக்கேக்கு அந்த இலை வந்து படுதா இருந்தா தெரிச்சு போயிற மீறனும் என்னவா இருக்கும், அனுப்பின மீறனுக்கு சமனா இருக்கும். அப்ப என்ன பிரமாணம் 680 கிலோஹெர்ட்ஸ் தான் இருக்கு. திரவ மேற்பரப்பின் கதை இழிவாக இருக்கும் கணத்தில் தெரித்த ஒளியலையின் மீறஞ்சான்னு கேட்டா 680 கிலோஹெர்ட்ஸ். ஏன்னா அதுல வேகம் இல்லாட்டி 2 பேரும் இயங்கியில மீறல மாற்றம் இருக்காது.
ஒன்று சார்பா ஒன்று நோக்கினா மீறம் கூடவா இருக்கும், விலத்தினா மீறம் குறைவா இருக்கும். அப்ப அது ஒரு சொன்ன குழந்தைப்பட்ட கேள்வி. பி பார்ட் பி பார்ட் பி பார்ட் வழியில் ஒளியின் கதி முதலினால் காணப்படும் ஒளியலைகளின் மீறல் ஆகியன முறையே ஜூக்கம் எஃபெனின் திரவ மேற்பரப்பு ஒளி முதலிலிருந்து அப்பால் கதி வீரன் இயங்கும் போது திரவ மேற்பரப்பில் அவதானிக்கின்றவாறு மீறன் எஃப் டேஸுக்கான கோவையை வி எஃப் நோட் ஜூ ஆகியவற்றின் தரப்படட்டாம். இங்க அவன் எஃப் நோட்னு சொல்றது வந்து இந்த டிவைஸ் பிறப்பிக்கிற முறை தான் எஃப் நோட். அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த டிவைஸ் எஃப் நோட் என்ற முறையிலேயே பிறப்பிக்குது. இந்த இலை இப்ப திரவ மேற்பரப்பு பெறப்போகுது. திரவ மேற்பரப்பு தான் இதை அடுத்தா திரவ மேற்பரப்பு வி என்ற வேகத்தோட அந்த இவரை விலத்தியங்குது. யாரை விலத்தியங்குது? டிவைஸை விலத்தியங்குது. இங்க இருந்து அலை வருது, இங்க இருந்து அலை வந்து இங்க பட போகுது. ஆனா திரவ மேற்பரப்பு என்ன சொன்னா வி என்ற வேகத்தோட விலத்தியங்குது. அப்ப இங்க வர்ற மீறனுக்கான பெருமானம் சொல்லப்பட்டிருக்கு எஃப் டேஸ். அந்த எஃப் டேஸுக்கான கோவை தான் இப்ப எழுதட்டான் விலத்தியங்கிக்கு. உனக்கு தெரியும், இப்ப இதுதான் முதல், இதுதான் அவதானி. அவதானி விலத்தியங்கிறான். அப்ப என்னட்டு விரோணம் எஃப் டேஸுக்கான கோவை வி டேஸ் இங்கு லெம்டா டேஸ் என்று போடுவியா இருந்தா இது அவதானி இயங்கினா மாட்டம் பெறணும், இது ஒளி முதல் இயங்கினா மாட்டம் பெறணும். இங்க யார் இயங்குற அறிப்ப? அவதானி. என்ன திரவ மேற்பரப்பு தான் அவதானி. அவதானி முதல விலத்தி போறான், அப்பால் இயங்குறான். அப்ப வேகத்தை கணிக்கவும். சோ எஃப் டேஸுக்கான கோவை யூ மைனஸ் வி கொஸ்டி, இங்க வி மட்டும்தான் வரும். திரவ மேற்பரப்பு வேகம் வி, சரியா? யூ மைனஸ் வி இன் கீழ் யூ ஓவர் எஃப் பண்ணி வரும். அந்த எஃப் கொண்டு கொடுக்க இருக்கலாம். இங்க எஃப்க்கு பதிலாக எஃப் நோ. ஓகேவா? யூ மைனஸ் வி இன்டு யூ இன்டு எஃப் நோ. யூ வழியில் ஒளியின் வேகம், வி திரவ மேற்பரப்பின் வேகம். மேலே சண்டியில் வைத்த நிலைமைக்கு உணரினால் அளக்கப்படும் மீறன் எஃப் டபுள் டாஸுக்கான கோவையை வி எஃப் நோட் ஜூ ஆகியவற்றின் செயல்படட்டான். இப்ப இது எஃப் டேஸ்ல பட்டா எஃப் டேஸ்லயே தெரியும். தெரிச்சு திரும்பி இங்க போற மீறன், இங்க திரும்பி வந்த மீறன் தான் எஃப் டபுள் டேஸ். சரியா? தெரிச்ச மீறன் எஃப் டேஸா இருந்தா திரும்பி வந்த மீறன் எஃப் டபுள் டேஸுக்கான கோவை. இப்ப நீ இவரை முதலாகும் இவரை அவதானியா எடுத்துக்கொண்டு கேள்வியை செய்வோம். அவைக்கு எஃப் டபுள் டேஸுக்கான கோவை எஃப் டபுள் டேஸ் பி டேஸின் கீழ் லெம்டா டேஸ் போட்டா இது அவதானியின் இயக்கத்தெல்லாம் மாற்றம் பெறணும், இது ஒளி முதலுக்குரிய இயக்கத்தெல்லாம் மாற்றம் பெறணும். ஓகே, இப்ப யார் இயங்குறாருண்டா திரவன் தான் ஒளி முதல். இந்த டிவைஸ் இந்த ஒளியை பிறப்பிக்கு இதெல்லாம் அவதானி. திரவன் தான் விலத்தி இயங்குது, திரவன் தான் முதல். அப்ப வேகத்துல மாற்றம் பெறாது, மேல ஜூவண்டே போட்டு கொள்ளலாம். இதுல லெம்டால மாற்றம் பெறணும். விலத்தி இயங்குறதால மாறும் லெம்டா பெரிய லெம்டா இருக்கும். அப்ப என்ன வரும்? ஜூ பிளஸ் வி வரணும். அதன் கீழ் எஃப் டேஸால விரிக்கணும். அந்த எஃப் டேஸை கொண்டு வந்து கொடுக்க வரைக்கும். ஆனா அங்க கேட்ட கேள்வி எஃப் டேஸ்ல கேட்கல, எஃப் நோட் தான் கேட்டுக்கிறாங்க. சோ எஃப் டேஸுக்கு பதிலா எஃப் நோட் சார்பான கோவையை கொடுக்கணும். அப்படியே விட்டாப்ல. அப்படியா இருந்தா இப்ப எஃப் டபுள் டேஸுக்கான கோவை எஃப் டபுள் டேஸுக்கான கோவை யூவின் கீழ் யூ பிளஸ் வி எஃப் டேஸுக்கு என்ன போடுவாய்? யூ மைனஸ் வி இன் கீழ் யூ இன்டு எஃப் நோட். சரியா? இதுல வர யூவையும் இதுல வர யூவையும் வெட்டி விட்டா எஃப் டபுள் டேஸுக்கான கோவை யூ மைனஸ் வி இன் கீழ் யூ பிளஸ் வி இன்டு எஃப் நோட் என்ற மாதிரி போடலாம். எஃப் டபுள் டேஸுக்கான கோவை. ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பார். மேலே 2A-யிலும் 2B-யிலும் பெற்றும் அது கோவைகளை பயன்படுத்தி வி ஜூலும் பார்க்க குறைவாக இருக்கும் போது உணரினால் அளக்கப்படும் அழிப்பு மீறன் 2F0 B என்கிற ஜூ என காட்டுக. ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு செய்த கேள்வி மாதிரி தான் 2006ஆம் ஆண்டு கேள்வி. அப்ப கேள்விகள் செய்தா 2-3 கேள்வி செய்ய அனுபவம் வந்துடும். கட்டாயம் உங்களுக்குரிய கேள்வி என்ன செய்யலாம்? வடிவா செய்யலாம். தியரி உங்களுக்கு வடிவா விளங்கிட்டு தான் இருந்தா அதுக்கு அடுத்த கட்டம் செய்துவிட்ட கேள்வியில செய்து பார்த்து அனுபவம் இருக்கிறது, புது கேள்வியும் செய்து பார்க்கறது. இதுதான் படிக்கிறதுக்குரிய முறை. அதை விட்டுட்டு
நீங்க ஒன்றுமே ட்ரை பண்ணாம வீட்டுல இருந்தா படிப்பிக்கிறத மட்டும் பார்த்து கொண்டு வீட்டுல இருக்கீங்களா இருந்தா உங்களால கேள்வி செய்யலாமே இருக்கு. உங்களால கேள்வி செய்யக்கூடிய மாதிரி மாறணுமா இருந்தா முதலாவது தியரியை ரிவிஷன் பண்ணணும். அடுத்த கட்டம் செய்துவிட்ட கேள்வியை செய்து பார்க்கணும். செய்துவிட்ட கேள்வியெல்லாம் நீ பார்க்காம செய்து பார்க்க பழகிறியா இருந்தா புதுக்களையும் ட்ரை பண்ணலாம். செய்துவிட்ட கேள்வி செய்து பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் கே வரும். செய்து பார்த்தா பல செய்யா பார்க்காம செய்து பார்க்கணும். பார்த்து பதில் இல்லை. செய்துவிட்ட கேள்வியை நீங்க பார்க்காம வீட்டுல செய்து பார்ப்பீங்களா இருந்தாலே அவ்வளோத்துக்கு கேள்வி வந்துட்டு பாஸ் பேப்பர்ல. சரியா? அப்ப அந்த கேள்வியில கொஞ்சம் கொஞ்சம் தான் மாத்தி போட போறோம். கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போட அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம்டா செய்துவிட்ட கேள்வி செய்த அனுபவத்துல அந்த கேள்வி கொஞ்சம் கொஞ்சம் மாத்திர கேள்வி செய்யலாம். 100 மார்க்ஸ்ல 100 மார்க்ஸ் புது கேள்வியா வர போகுது இல்ல. 75 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் கிட்ட ஏற்கனவே வந்த மாதிரி தான் கேள்வி வர போகுது. மேக்சிமம் மிஞ்சி போனால் 10 மார்க்ஸ் அப்படித்தான் புது கேள்வியில போகுது. அது கூடி நீ என்ன செய்யலாம்டா அந்த 80 மார்க்ஸுக்குரிய 90 மார்க்ஸுக்குரிய கேள்வி வந்த மாதிரி கேள்வியில படிச்சு பார்த்தா அந்த 10 மார்க் கேள்வியும் செய்யலாம். சில பேர் என்ன செய்யறது சொன்னா அந்த புது கேள்வியைத்தான் படிக்கணும் பண்ண மாதிரி யோசிச்சு 10 மார்க்ஸையும் படிச்சு இருக்கிற 90 மார்க்ஸும் இல்லாம ஒன்றும் இல்லாம தான் நிற்கிறது. நான் சொல்ற கதை 79ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு மட்டும் தேவையான அளவு கேள்வி வந்து சேர்ந்துட்டு பாஸ் பேப்பர் வழியே. சரியா? சிலபஸை மாத்தி ஒரு புது சிலபஸ் உங்களுக்கு கட் பண்ணிக்க தான் பிரச்சனை போகுது. புது சிலபஸ் கட் பண்ணாலும் ஒட்டுமொத்த பாடத்தை நிப்பாட்டி புது பாடம் உங்களுக்கு கட் பண்ண போகுது. இருக்கிற பாடத்தோட கொஞ்சத்தை நிப்பாட்டுவான் கொஞ்சத்தை சேர்க்கிறான் அவ்வளவுதான். இந்த லொஜிக் விளங்குதா இருந்தா ஈஸியா ரிசல்ட் எடுக்கலாம். அப்போ புது சிலபஸ் சேர்க்கிறானா இருந்தா புது சிலபஸ் சேர்த்தா அதுல எத்தனை மார்க்ஸ் வரும்? கடைசி மிஞ்சி போனா 5 மார்க்ஸ்க்கு கூட வராது. ஒரு எம்சிக்கு போட ஒரு மார்க்ஸ். அப்ப நீங்க அதைத்தான் படிச்சு அதுக்கு மட்டும் தான் மார்க் எடுக்க போறீங்களா? ஒரு மார்க்ஸ் தான் வரும். நிறைய விஷயம் இருக்குது. ஏற்கனவே வந்தவங்களே நிறைய விஷயம் இருக்குது. அதுகளை படிக்கிறது, அதுகளை தக்க வச்சு கொள்றது, அதுகள் படிச்சு முடிஞ்சுதா இருந்தா வேற விஷயத்தையும் பார்த்து கொள்றது. இதுதான் படிக்கிறதுக்குரிய முறை. பாருங்க இதுல நான் தொட்டரை பிள்ளைகளை வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி கேள்வி எத்தனை கேள்வி செய்தாச்சு. அப்ப இந்த 2-3 கேள்வி செய்தாலும் மிச்ச கேள்வி நீ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 2001ஆம் ஆண்டு செய்தான், அதுக்கு முதல் 97ஆம் ஆண்டு செய்தான், 2006ஆம் ஆண்டு, 2012ஆம் ஆண்டு, அங்கலவார் 2021ஆம் ஆண்டு, திருப்பி திருப்பி அதே மாதிரி கேள்விகள் இருக்கின்றேன். ஆக இந்த மாதிரி செய்த அனுபவம் எடுத்து போனீங்கன்னா பிரச்சனை முடியுது. இது இன்னும் தான் போய் படிச்சு எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்களுக்குரிய விஷயம் உங்களுக்கு விளங்குதா இருந்தா நீ செய்து பார்த்த நீ எடுக்கலாம். சரியா? புரிஞ்சு கொண்டா லைஃப் நல்லா இருக்கும். அடுத்த வெளியே பார்ப்போம். இப்ப இதுல அடிப்பு மீறுன்ற பிரமாணம் அடிப்பு மீறுன்ற பிரமாணம் காரணமா இருந்தா இவருக்கு திரும்பி வந்த மீறன் எஃப் டபுள் டேஷ் ஓகேவா? அனுப்பின மீறன் எஃப் நோட். அப்ப நீ அடிப்பு மீறன்னு சொன்னா எஃப் டபுள் டேஷா எஃப் நோட்டா கூடவே இருக்கும். எஃப் நோட் தான் கூடவே இருக்கும். ஏனப்ப உனக்கு தெரியும் விலத்தி இயங்கி வந்த மீறன் தான் எஃப் டேஷ். அப்ப எஃப் நோட்டிலும் எஃப் டேஷ் குறைவு. திருப்பி விலத்தி இயங்கி போற மீறன் தான் எஃப் டபுள் டேஷ். அப்ப எஃப் டேஷிலும் எஃப் டபுள் டேஷ் இன்னும் குறைவு. அப்ப எஃப் நோட்டிலும் எஃப் டபுள் டேஷ் பயங்கர குறைவா இருக்கு. ஆக இப்ப அடிப்பு மீறன் அது நான் டெல்டா எஃப் போடுவேன். ஓ அடிப்பு மீறன் டெல்டா எஃப் போட்டா எஃப் நோட்ல இருந்து கழிக்க வேணும் வந்த திருப்பி வந்த மீறன் எஃப் டபுள் டேஷ். அப்ப எஃப் நோட்ல இருந்து எஃப் டபுள் டேஷுக்கு என்ன போடலாம்? u மைனஸ் v இன் கீழ் u பிளஸ் v இன்டு எஃப் நோட். u மைனஸ் v இன் கீழ் u பிளஸ் v இன்டு எஃப் நோட். இதுல என்ன செய்யலாம்? எஃப் நோட்டை பொது எடுத்து விட்டா பிரேக்கெட்டுக்கு என்ன வரும்? 1 மைனஸ் u மைனஸ் v இன் கீழ் u பிளஸ் v என்ன மாதிரி வரும்? 1 மைனஸ் u மைனஸ் v இன் கீழ் u பிளஸ் v வரும். சரியா? இங்க எழுதுறேன் தாங்க இது. அப்ப இதுல பாருங்க 2 பேருக்கு மோசி u பிளஸ் v தான் 2 பேருக்கு மோசியா இருக்கும். முன்னுக்கு எஃப் நோட்டை பொதுவா வச்சிருக்கோம். ரெண்டுக்குமே மோசி என்ன இருக்கும்னா u பிளஸ் v தான் 2 பேருக்கு மோசி. அப்ப உள்ள மைனஸ் ஆல இருக்கணும். இங்க u பிளஸ் v ஆல இங்க இருக்கணும். பெருக்கினா இதுல u பிளஸ் v வரணும். மைனஸ் ஆல உள்ள பெருக்கினா மைனஸ் u மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் v வரும். இதுல வர ஜூவும் இதுல வர ஜூவும் பெட்டுப்பட்டுரும். அப்ப என்ன விட வரணும்? 2v எஃப் நோட்டின் கீழ் u பிளஸ் v என்ன மாதிரி வரும். இது அடிப்பு மீறன் டெல்டா எஃப்க்கான போகுது. அப்படிதான் கேட்டோம். 2f நோட் v இன் கீழ் u. ஆனா இதுல என்ன சொன்னா அவன் சொல்லியாச்சு v இந்த பிரமாணம் ஜூன்னு பார்க்க மிக மிக குறைவா இருந்தா கீழே ஜூ என்னே போடலாம். அப்ப டெல்டா எஃப்க்கான போக அவன் சொன்ன மாதிரியே வரும். என்ன வரும்? 2f நோட்
வியின் கீழ் ஜூ. அவன் கேட்ட கேள்விக்கானோட வரும் 2f0 வியின் கீழ் ஜூ அந்த மாதிரி வரும். அப்ப அடுத்த கேள்வி. திரவ மேற்பரப்பின் எத்தானத்தில் ஏயா அல்லது பி உயர் அடிப்பு மீறினை உணரலாம். இம்மீறின் 600 ஹெர்ட்ஸில் இத்தானத்தில் திரவ மேற்பரப்பின் வேகத்தின் பெருமனம். உயர் அடிப்பு மீறின சொன்னா இப்ப அடிப்பு மீறினுக்கான கோதான் நடத்தினாங்க 2f0 v ஜூ. இப்ப ஒளி முதல் பிறப்பிக்கிற f0 பிரமாணம் மாறாது, இது மாறாது, இது வழியில் ஒளியின் வேகம் மாறாது. எந்த இடத்துல திரவ மேற்பரப்பின் வேகம் கூடவா இருக்குதோ அந்த இடத்துல இருந்து இருக்கிற அடிப்பு மீறின தான் கூட வாங்குறது. சரியா? திரவ மேற்பரப்பின் வேகம் அந்த எளிமையை சேர்க்கத்தளவான வேகம் எந்த இடத்துல வேகம் கூடவா இருக்குதோ அந்த இடத்துல அடிப்பு மீறினம் கூடவா இருக்கு. எந்த இடத்துல வேகம் கூட ஏலையா பி இல்லையா? பியில தான் வேகம் 0.2 முதலாவது வெளியே கேட்டாச்சு. வேகத்தின் பிரமாணம் சரியான குறைவா இருக்கு. எங்க வேகம் கூடவா இருக்கும்? ஏயில வேகம் கூடவா இருந்தா ஏயில தான் அடிப்பு மீறின பிரமாணமும் கூடவா இருக்கும். அப்ப அடிப்பு மீறின எங்க உயர்வா இருக்கும்னு கேட்டா ஏயில. அந்த அடிப்பு மீறின பிரமாணம் தான் 600 சொல்லப்பட்டா நாங்க இப்ப வியின் பிரமாணத்தை காணக்கூடும். ஓகேவா? வியின் பிரமாணம் கவனிவா. அடிப்பு மீறின பிரமாணம் டெல்டா எஃப்க்கான பிரமாணம் 2f0 v இன் கீழ் q. இப்ப இந்த பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு 600 ஹெர்ட்ஸ் 2 இன்டு f0 பிரமாணம் 680 கிலோ ஹெர்ட்ஸ் 680 10 நீ வீண பிரமாணம் காண வேணும். ஜூவின் பிரமாணம் தரப்பட்டிருக்குது. வழியில் ஒளியின் எவ்வளவு? 340. வழியில் ஒளியின் 340 எல்லாம் சுருக்கப்படக்கூடிய மேட்டர் பிரமாணம் இருக்கு. 340ஐயும் 680ஐயும் மட்டும் பாக்கிய விலங்கு வெட்டுப்படும் 2 மடங்கு வரும். சரியா? 2 மடங்கு. இதுல வர 10 இதுல வர 2 சேவையும் பட்டினா இதுல ஒரு 10 மிஞ்சும். ஓகே தானே? 10 மிஞ்சும். ஈட்டண்டு 4. அப்ப வீண பிரமாணம் என்ன வருமாண்டா 6 கீழ் 4. சில 10 பேரும் 10 கொண்டு மேல ஓட்டா 10 ஒன்று வரும். இவரையும் பற்றி நான் சொல்லிக்கலாம். வேற சொல்லிக்க விட்டா எவ்வளவு வரும்னு சொன்னா நான் நினைக்கிறேன் 3 1.5 வரும். 0.15 மீட்டர் செகண்ட் மைனஸ் வீண வருமானம் 0.15 மீட்டர் பெர் செகண்ட் இருக்கும் வி. பரவா 5வது நிலவை ஜூலும் பார்க்க வி குறைவா இருக்கும் போது திரவ மேற்பரப்பின் ஒரு முழுமையான அலைவு காலத்திற்கு உணரியினால் அளக்கப்படும் அடிப்பு மீறின பிரமாணத்தை நேரத்தின் ஒரு சார்பாக பெரும்படியாக வரைக. அடிப்பு மீறினுக்கு நேரத்துக்குமான வரைவு. இது அவ்வளவு பெரிய கரைச்சலான கேள்வி இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்டா உனக்கு தெரியும் அடிப்பு மீறினுக்கான சமன்பாடு தான் இது. இந்த பெருமானங்கள் எல்லாம் மாறாது. அப்ப அந்த பெருமானங்கள் மாறலையா இருந்தா டெல்டா எஃப் நேர்வசமன் பியா இருக்கும். இந்த ஒளி முதல் அலையை பிறப்பிச்சு கொண்டிருக்க எஃப் நோட்ட மாறாது. வழியில் ஒளியிட வேகம் மாறாது. அது எப்ப மாறும்? வெப்பநிலை மூளை கொடுத்து நீங்க மாறினா தான் மாறும். இந்த வழியில ஒளியிட வேகத்துக்கு தான் சமன்பாடு v சமன் ரூட் ஆஃப் கேமா ஆர்டி பை எம். அப்ப டெல்டா எஃப் நேரசமன் பி. அப்ப அந்த திரவ மேற்பரப்பின் வேகத்துக்குரிய நேரத்துக்குரிய விரைவு எப்படி வருதோ அதே மாதிரி தான் அடிப்பு மீறினுக்கான விரைவு வரும். திரவ மேற்பரப்பின் வேக நேர விரைவு எப்படி வருதோ அதே மாதிரி தான் அடிப்பு மீறினுக்கான விரைவு வரும். உனக்கு தெரியும் திரவ மேற்பரப்பின் வேகத்துக்கு நேரத்துக்குமான விரைவு எளிமைய சேர்க்கத்தில வேகத்துக்கு நேரத்துக்குமான விரைவு எப்படி வரும்? எக்ஸ் தொடர்ந்து வேகத்தை கொஸ்வலை வரும். எளிமைய சேர்க்கத்துல வேகத்துக்கு நேரத்துக்குமான விரைவு கொஸ்வலை. அப்ப அந்த கொஸ்வலை விரைவு தான் நீங்க டெல்டா எஃப் வரும். ஆனா மைனஸ்ல விரைவு வராது. ஏன்னா வேகம்ண்டா மைனஸ்லயும் விரைவு வரும், பிளஸ்ல மைனஸ்ல விரைவு வரும். அடிப்பு மீறா மைனஸ்ல வராது. ஏன்? அடிப்பண்டா மீற வித்தியாசம் தான். பிளஸ் மைனஸ் கலைக்க தேவையில்லை.
சரியா மீறுற வித்தியாசம் தான். அப்ப இந்த பிளஸ்ல வர வரவை தூக்கி மைனஸ்ல இருக்கிற மைனஸ்ல வர வரவை பிளஸ்ல இருக்கிற காரிவிட்டா சரி. அப்ப இதற்குரிய அடிப்பு மீறனுக்கு நேரத்துக்குமான விரைவு டெல்டா ஐ கொண்டு போறோம் அடிப்பு மீறுறது பொஸ்பல் ஐ விரைவு இந்த மாதிரி வரும் விரைவு பொஸ்பல் ஐ விரைவு மைனஸ்ல விரைவிராது. வேகத்துக்கு நேரத்துக்கான விரைவிட்ட மைனஸ் விரைவிராது. வேகத்துக்குரிய விரைவு தான் விரைவணும். உனக்கு தெரியும் வேகத்துக்குரிய விரைவு பொஸ்பல் ஐ எளிமையை சேர்க்கறதுக்கு. அப்ப இந்த விரைவு விரைவும் சரி. ஆனா இதுல விளக்கமா கேட்கல ஆரம்பத்துல இந்த திரவத்தின் இடம் இயக்க மையத்திலே இருந்து ஆரம்பிக்குதா அல்லது கணநிலை ஓவித்தானத்திலே இருந்து அணுக கேள்வி. இயக்க மையத்திலே இருந்து ஆரம்பிச்சு கீற விரைவுதான் இது பொஸ்பலை. இயக்க மையத்திலே இருந்து ஆரம்பிச்சு கீறினதான் விரைவு இப்படி வரும். நாங்க கணநிலை ஓவித்தானத்திலே இருந்து தான் விரைவு கீறப்புறமா இருந்தா அது எப்படியும் கீறலாம். எப்படின்னு கேட்கல ஆரம்பம் கணநிலை ஓவித்தானம் இயக்க மையமாண்டு. அப்ப இப்படியும் கீறலாம் விரைவு. நீங்க இந்த மாதிரி விரைவு கீறிக்காட்டினாலும் சரி. சரியா இது அடிப்பு மீறன் இருக்கணும். அடிப்பு மீறன் இருக்கணும். நேரத்துக்கு முறை வர வேண்டும் கேட்டா இந்த மாதிரி கீறிக்காட்டினாலும் சரி. இந்த ஆரம்பத்தில திரவ மேற்பரப்பு இயக்க மையத்திலே இருக்குதா அல்லது கண்ணல ஓவியத்தானத்தில் இருக்க இருந்த ஆரம்பிக்கான கேட்கல. இதுக்கு இருந்தாலும் சரி இதுக்கு இருந்தாலும் சரி. பரவா தீப்பான் இப்ப அதுல வர அந்த அடுத்த வேலை தெரியலையா இல்ல தூரம் வேற நீங்க அதுக்குரிய வேலை இப்படி கீறிக்காட்டினாலும் சரி. ஏன் அப்படி சொல்லணும்னு சொன்னா ஆரம்பத்துல இயக்க மையத்திலே இருந்தா அல்லது கணநிலை ஓய்வுத்தானத்திலே இருந்தான்னு சொல்லி ஸ்டார்டிங் டைம் சொல்லல தானே. இயக்கம் மையத்திலே இருந்து கீறினா தான் வேற எப்படி வரணும். கணநிலை ஓய்வுத்தானத்திலே இருந்துக்குன்னா அப்படி வரும். அப்ப அதுக்கும் பிறவெடுப்பான் இதுக்கும் பிறவெடுப்பான் என்ன இதை இந்த கேட்கல இதை சொல்லி கேட்கல. அடிப்பு மீறுகளின் இரு அடுத்து வரும் பூச்சிய பெருமானங்களுக்கு இடையே உள்ள நேர ஆயிலை சைவரசம் சைவரஞ்சு சக்கரணி குற்றலைகளின் மீறன் யாரு. இப்ப அடுத்து வரும் பூச்சிய பெருமானம் சொன்னா இதை ஒரு பூச்சிய பெருமானம் எடுத்தா அடுத்த இதுக்கும் இதுக்கும் இடப்பட்ட நேரம் தான் திடப்பட்டிருக்குது சைவரசம் சைவரஞ்சு சக்கரன். இதுக்கும் இதுக்கும் இடப்பட்ட நேரம் தான் திடப்பட்டிருக்கு சைவர் தசம் சைவர் அஞ்சு சக்கன். அப்ப இந்த பெருமானம் என்ன இருக்குமெண்டா இதுல ஒரு அலைவு முடிஞ்சிருக்காது திரவத்தின் ஒரு அலை வைப்ப முடியுமெண்டா. இதுல ஒரு அலைவன்னு சொல்றது இங்கே இருந்து இங்க போய் இவ்விடத்துக்கு வந்து இவ்விடத்துக்கு விலைக்கு ஒரு இலை வைப்ப முடியுமெண்டா இதுதான் ஒரு இலையை முடிஞ்சிடும் ஒரு இலைவு காலம். ஏன்டா இது இயக்க மையமா இருந்தா இது கணநிலை வகுத்தானம் இது இயக்க மையம் இது கணநிலை வகுத்தானம் இது திருப்பி இயக்க மையம் ஒரு அலைவு முடிய கெடுக்க நேரம் தான் டி. அப்ப இந்த இடம் விலைக்கான் அந்த ஒரு அலைவு முடியும். அப்ப அந்த இடம் விலைக்கு இடத்துல காய்ச்சி அங்க வரணும் இங்கதான் ஒரு அலைய முடியும் இடத்துல காய்க்கு ஒரு இலைய முடிஞ்சிருக்கு. இங்க கதைக்கு இவ்விடத்துல ஒரு இலைய முடியாது இவ்விடத்துல ஒரு இலைய முடியும் ஒரு இலைவு காலம். அப்போ ஒரு அலைவு காலம் டி என்ன வேற போகணும் சைபர் தசம் சைபர் அஞ்சின் 2 மடங்கு ஒரு அலைவு காலம் வந்தது சைவரசம் சைவர் அஞ்சின் 2 மடங்கு தான் ஒரு அலைவு காலம். இதை பெருக்கி நம்மளா வரும் ஈரஞ்சு 10 ஈர் சைவர் சைவரண்டா 1 தசம் 1 செகண்ட் இருக்கணும் வேறுக்குரிய அலைவு காலம். அலைவு காலம் தசம் 1 செகண்ட் இருந்தா மீறல பெருமானம் 1/t என மாதிரி போடலாம் மீறல். அப்போ ஒன்றின் கீழ் சைபர் தசம் 1 என்ற மாதிரி வரும். மேலே எங்களையும் 10ஆல பெருக்கிடுங்களா இருந்தா 10 கீழ்ச்சியா இருக்கும் மீறல் குட்டிலையில மீறல் 10 கீழ்ச்சி. ஒரு கடிதான் இருக்குது அதையும் பார்த்தா முடிஞ்சது வழி வேற. சிறிய அமிலங்களுக்கு ஒரு திரவத்தின் மீது உள்ள கூட்டிடைகளின் பதி v ஆனது v சமம் ரூட் ஆஃப் 2πt என்கிற ரோ இன்டு லம்டா இனால் தரப்படும். இங்கு டி லம்டா ரோ ஆகின முறையே திரவத்தின் பரப்புழுவை கூட்டிலைகளின் அணுகுலம் திரவத்தின் நடத்தி லம்டா 12 மில்லிமீட்டர் ஆகவும் ரோ 5600 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 ஆகவும் இருப்பின் மேற்பரப்புழுவை டீக்கான பெருமானத்தை கணக்கிட்டால் பையின் பெருமானம் 3. இது சாம்பாட்டில் விளையிட்டா விட வரும் கவனிக்கும்.
இதுல வேகத்துக்குரிய சமன்பாடு அவன் தந்திருக்கிறான். வேகத்துக்குரிய சமன்பாடத்தன் அதுல சிறப்பட்டிருக்குது. என்ன பிரமாணம்னா 2π/t கீழ் லம்டா ரோ. ஆனா இங்க வீக்கு தான் நாங்க இப்ப என்ன போடலாம் எஃப் லேம்டா. இது அங்க உண்ட சைவரசம் உண்டு வைக்க முடியல. அது இல்லை, இது நகரல் கதை. அது குட்டலை இந்த குறுக்கு கதை. அதான் சைவரசம் உண்டு ஆயிடுச்சு. இது நகரல் கதைக்கு என்ன போடலாம் எஃப் லேம்டான்னு போடலாம். சரியா? எஃப் லேம்டா. எஃப் தான் இப்ப கண்டனாங்க 10 கேர்ட்ஸ். லம்டாண்ட பிரமாணம் திறப்பட்டிருக்கு. எஃப் கண்டாங்க 10 கேர்ட்ஸ். அப்ப அது சமயம் என்ன இருக்குமாண்டா ரூட் ஆஃப் 2π/t கீழ் லம்டா ரோன்ற மாதிரி வரும். அங்காலையும் இங்காலையும் வர்க்கப்படுத்தி இருந்தா வர்க்க மூலம் இல்லாம போகும். அப்ப என்ன ரோணும் எஃப் வர்க்கம் லம்டா வர்க்கம் 2π/t கீழ் லம்டா ரோன்ற மாதிரி ரூட் எடுபட்டுரும். இப்ப நாங்க டி தான் காணவும் குறுக்க விலக்கி விட்டா டீன பிரமாணம் எஃப் வர்க்கம் லம்டாண்ட கணம் ரோவின் கீழ் 2π என்று வரும். பிரதிரூபமா இருந்தா டீக்குரிய பிரமாணம் எஃப் பிரமாணம் தான் கண்டனாங்க 10 கேர்ட்ஸ். 10 திர 10 எஃப் தான் கண்டாங்க 10 கேர்ட்ஸ். லம்டாண்ட பிரமாணம் தந்திருக்கிறான் எவ்வளவு 12 மில்லிமீட்டர். அப்ப 12 தர 10 சயம் வரைக்கும் மீட்டருக்கு மாறும். அது முழுவதின் கணம். ரோவுண்ட பிரமாணம் 13,600 தரப்படுறது. ரோவுண்ட பிரமாணம் அதன் கீழ் 2 தர பையின்ற பிரமாணம் தரப்பட்டிருக்கு 3. இதை சுருக்கிவியா இருந்தா மேற்பரப்புரிய பிரமாணம் எல்லாமே எஸ்ஐ அழகுல போட்டுக்கிறோம். விடையும் எஸ்ஐ அழகு வரும். சுருக்கினா சுருக்குவா. சரியா? சுருக்கி பாருங்க. சைவரசம் 392 கிட்ட வரும். சைவரசம் 392 நியூட்டன் மீட்டர் -1 அண்ணளவா சைவரசம் 4. அண்ணளவா சைவரசம் 4 நியூட்டன் மீட்டர் -1. சைவரசம் 392 நியூட்டன் மீட்டர் -1. எஸ்ஐலுக்கு போட்டா விட எஸ்ஐலுக்கு வரும். ரைட். இது 2006ஆம் ஆண்டுக்குரிய இசை கேள்வி தொப்பெரும் விளைவு. இது சம்பந்தமான விக்கிய இசைகளையும் முழுக்களையும் செய்துவிடுவேன். நாளையா பார்த்து பார்ப்பேன். விஜயக்கடியை செய்து பார்த்து கொண்டு நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம், போயிட்டு வாங்க.